நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, தேன், பனவெல்லம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஒரு 30 days சுகர் குவிட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். காஃபி, டீ குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இளமையாக டாம் க்ரூஸ், மம்முட்டி அவங்க மாதிரி ஏஜ் ஆனாலும் இளமையாக தெரியணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை கவனமாக கேளுங்க. நான் டாக்டர் அம்சவேணி, டயபெட்டாலஜிஸ்ட். நிறைய செலிபிரிட்டிஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஆடில், சாக்லேட், ஐஸ்கிரீம் ஆட்லலாம் வர்றதை பார்த்துருப்பீங்க. அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம நிறைய அதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த செலிபிரிட்டிஸே அவங்களுக்கோ அவங்க குழந்தைங்களுக்கோ அந்த ப்ராடக்ட்டை கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பேக் ஃபுட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட கண்டென்ட்டை ரீட் பண்ணுங்கள். அதில் ஹிடன் சுகர்ஸ் லைக் மால்டோடெக்ஸ்ட்ரின், சுக்ரலோஸ், சார்பிட்டால் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படின்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, தேன், பனவெல்லம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கைண்ட் ஆஃப் சுகர் தான். ஏன் ஃப்ரூட்ஸையே நம்ம ஜூஸாக போட்டால் சுகர் ஸ்பைக் உண்டு பண்ணும். கட் பண்ணி சாப்பிட்டா அதோட நாட்சத்தோடு இருக்கிறதுனால சுகர் ஸ்பைக் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரி ஒரு 30 days சுகர் குவிட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சுகர் சாப்பிட்றவங்களை விட சுகர் சாப்பிடாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 daysல எனர்ஜி லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். கிராஜுவலா ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். ஸ்லீப் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் 20 daysல உங்க சுகர், பிபி இதெல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆக்டிவா ரொம்ப பாசிட்டிவா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 30 daysல உங்க லிவர்ல இருக்க ஃபேட் கம்மியாகும். ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் பேலன்ஸா இருக்கும். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்க கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிராஜுவலா சுகரை எப்படி குவிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் கேளுங்க. முதல்ல சுகரை குவிட் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல் ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். வெறும் சுகர் மட்டும் கட் பண்ணிட்டா போதுமா? அதுக்கான ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஒரு பேலன்ஸ் டயட், அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். உங்க டயட்ல புரோட்டீன், குட் ஃபேட், விட்டமின்ஸ், ஜிங்க் இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சுகரை குவிட் பண்ண முடியாம போறதுக்கு மெயின் ரீசன் காஃபி, டீ குடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சுகர் ஆட் பண்ணாம குடிக்கலாம். இல்ல அப்படின்னா பட்டர் இல்லைன்னா கீ ஆட் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கார்ப்ஸை கம்மி பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஃபுட் கல்ச்சர் 70% கார்போஹைட்ரேட்டா தான் இருக்குது. நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு 30 days 60 days இல்லாம லைஃப் லாங் இது ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்தீங்கன்னா நிறைய கிரானிக் டிசீஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம்.